மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமார் நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொன்ன நிலையில் இருக்கிற நம்மை விசாரிக்க வந்தார், நினைவு கூர்ந்தார், நம்முடைய கூப்பிடுதலை கேட்டார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்தாரா? தந்திருக்கிறாரா? நினைத்தருளினார். எத்தனையோ நேரத்தில் கூப்பிட்டேன், ஆண்டவர் மட்டும் நினையாம போயிருந்தானா நான் அழிந்து போயிருப்பேன். அவர் என்ன நினைச்சார்னு சொல்றவங்க எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அல்லேலூயா. ஒருவரும் நினைவு கூறாதிருக்கும் போது நீர் என்ன நினைத்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாழ்த்திரப்போ. வாயத்திறந்து பாடுவாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாழ்த்திரப்போ. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனைக்கும் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனைக்கும் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. மீண்டும் பாடுமா? குறித்திடும் வேளை குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. நாளில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாழ்த்திரப்போ. நாளில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாழ்த்திரப்போ. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே. அவர் கிருபை பாடலாம், உணர்ந்து பாடுமா? இயேசுவே இதுவரையும் நிலை நிறுத்திடுதே. அவர் கிருபை நன்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரனை வாழ்த்திடுவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை
தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க தேவ ஆசீர்வாதம் பெருகிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உண்மையாய் தாழ்வில் நினைத்த கர்த்தரை உண்மையாய் துதிக்கிற தேவ பிள்ளைகளின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருந்த கால வேளையில ஊற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாழ்வில் என்னை நினைத்தார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் தாழ்வில் எங்களை கர்த்தர் நினைத்தார். சிறுமையும் எளிமையுமாய் கிடந்தேன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருந்தார். ஆண்டவரின் மேல் நினைவாயிருந்து தாழ்வில் கிடந்த என்னை தூக்கி எடுத்து உயர்த்தினார். சின்னவன் ஆயிரமாய் சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என் மேல் நினைவாயிருந்ததினால், நீர் என்னை விடுவித்தி, நீர் என் மேல் நினைவாயிருந்ததினால் படுகுழியில் இருந்து தூக்கினீர். நீர் என் மேல் நினைவாயிருந்ததினால் எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு வைத்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், நினைத்தருளினார். ஆமென். இந்த கால நேரத்தில் தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவருக்கு முன்பாக நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரே என்னை விசாரிக்க, என்னை நினைக்க நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுயா. ஓ நன்றி, நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய், எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோய், எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாமே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை எல்லாரும் அப்படி ஆராதிக்கலாம், நல்ல உணர்ந்து அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே மகிமையாய், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது. உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நம்முடைய இரட்சணிய கொம்பாகி அவரை உயர்த்துவோம். இரட்சணிய கண்மலையாக அவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே, ஆமென். மகிழ்ச்சி கரங்களை உயர்த்தி முடிஞ்சா எல்லாரும் உங்க சத்தம் உயரட்டும், நீங்க பாடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah.
கலிகூர் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எங்களை நினைத்த தெய்வமே, எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரே, இந்த கால நேரத்தில் என்ன எல்லாரும் மறந்துட்டாங்க, ஆமே, இனி எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்ற நிலையில இந்த இடத்துல வந்திருந்தாலும், சகோதரனே சகோதரியே, உன்னை நினைவு கூறுகிற கர்த்தர் அவர் நினைத்தருளி உனக்கு இறங்குவார், அவர் நினைத்தருளி உனக்கு அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. Jesus, thank you Lord. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மேல் நீ நினைவாய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை நினைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, ஒருவரும் நினையாமற் போனாலும் ஆண்டவரே எங்களை நினைத்தருளி, பூமியின் தாழ்விடங்களில் கிடந்தாலும் அங்கிருந்து எங்களை ஏறி வர பண்ணி பிரபுக்களோடும் உயர்ந்த சிங்காசனத்தில் அமர பண்ண வைக்கவும் உம்மாலே முடியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் தார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ சமூகத்தில் சபையாய் குடும்பங்களாய் நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தந்த சிலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மை நினைவு கூர்ந்து நம்மை நடத்துகிற தேவனை, நம்மை நினைத்தருளுகிற நல்ல கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. உங்களை நினைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்புறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அவர் நினைத்திருப்பதினால் ஆமென் நமக்கு வேண்டிய நன்மை அவர் தருவார். ஆமென். ஒரு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் தம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளி அவர்களுக்கு வேண்டிய நன்மையை தருவார். ஆமென். நினைத்தருளி ஆபத்துக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். நினைத்தருளி நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் chapter 15 verse 17. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 1ஆம் தேதி காலை வேளையில எவைகளெல்லாம் கர்த்தர் செய்கிறார் என்கிறதை குறித்து நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இந்த அதிகாரத்தின் பின்னணியத்தை நாம் பார்க்கும்போது ஆமென், யூதேயாவிலிருந்து வந்த சில யூதர்கள் என்ன செய்கிறாங்க, மோசேயினுடைய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் நீங்கள் ரட்சிப்படைவதில்லை என்று சொல்லி புதிதாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை குழப்பி மாறுபாடான உபதேசத்தை அவர்களுக்கு சொன்னது நிமித்தம் அங்கே சபைக்குள் ஒரு சமாதான கேடு உண்டாகிறது, குழப்பம் உண்டாகிறது. அதை தீர்த்து வைப்பதற்காக பேதுரு பேசுகிறார். பேதுருவின் வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா இன்னும் செட்டில் டவுன் ஆகல. அந்த நேரத்தில் யாக்கோபு 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. அதிகாரத்தோடு எழுந்து சொல்கிறார், லிசன் டு மீ.
பேதுரு பிரசங்கம் பண்ணி கேட்டாங்க, ஆனா செவி கொடுக்கல. இங்க யாக்கோபு எழுதுனது எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோடு கூட சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்ல முடிகிறது? யாக்கோபுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நேர்ந்தவைகளை, தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தவைகளை நினைவு கூர்ந்து அவர் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. எவைகளை செய்தார்? தான் இயேசுவின் சகோதரனாய் பிறந்திருந்தும் இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ளாமலும் இயேசுவை விசுவாசியாமலும் இயேசு ஏதோ பிரபலமாக தேடுகிற ஒரு நபர் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த ஒரு நபராக இருந்தார் யாக்கோபு. அல்லேலூயா. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வேதத்தில் ஒரு நிருபத்தை எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்றாரு, இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர். எவைகளை செய்கிறார்? அவிசுவாசியாய், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாய், முரண்பாடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த எனக்குள்ளே கிரியை செய்தவர். அல்லேலூயா. புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்தவுடனே யூத முறைமையின்படி விருத்த சேதனம் பண்ணாதான் நடக்கும், ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. என்னை ரட்சித்தவர் தான் அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். அதே போல அடுத்த கோட் பண்றாரு. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 11-12 வசனத்தை இந்த இடத்துல அடையாளப்படுத்தி சொல்றாரு. பாருங்க 16வது வசனத்துல இருந்து பாருங்க 15ஆம் வசனத்தை. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுறாரு இங்க. ஆமென். எந்த தீர்க்கதரிசி? ஆமோஸ் தீர்க்கதரிசியை குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு சொல்றாரு, எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்தார்? என்னை எதற்காக ரட்சித்தார் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரு. ஆமென். இப்ப யாரு சொல்றாரு? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்தார். எதற்காக? எதற்காக? மற்ற மனுஷரும் என் நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு தாவீதின் கூடாரத்தை எடுத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி அதை திரும்பவும் அதன் ஸ்தானத்திலே ஏற்படுத்தி அந்த தாவீதின் வம்சத்திலிருந்து தாவீதின் குமாரனாகிய இயேசுவை வெளிப்பட பண்ணி இயேசுவின் மூலமாக உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரட்சிப்பு இயேசுவினால் உண்டு என்கிறதை யார் சொல்றா? இப்போ யாக்கோபு சொல்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஜன கூட்டத்துக்கு அல்ல, இயேசு முழு உலகத்தின் இரட்சகர். ஆமென். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து யோவான் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லும், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு புறஜாதிகளிடத்தில் போகிறதற்கு முன்னமே இயேசு புறஜாதிகளை என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார். அவர்களை என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார். சமாரியா யூதர்களுக்கு ஆகாத ஊரு. ஆனா சமாரிய ஸ்திரியின் பாவத்தை எல்லாம் என்ன செய்கிறார்? இயேசு மன்னித்து முழு சமாரிய பட்டணமே இயேசுவுக்கு சொந்தமாகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்ல, அல்லேலூயா. இன்டர் கல்ச்சர் அத மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி வச்சது, கிராஸ் கல்ச்சர் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யார் தான்? இயேசு தான். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சீஷர்களும் என்ன செய்கிறாங்க? அதை செய்யறதுக்கு கர்த்தர் நடத்துகிறார். பேதுருவிடத்தில் ஆள் அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர். ஆமென். பேதுரு அங்க போகும்போது எப்படி யூதர்கள் சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அதே போல் அவர்களுக்கும் கொர்நேலியுடைய வீட்டில் தேவனுடைய வல்லமை ஊற்றப்பட்டதை கண்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார் யாக்கோபு. சொல்லும்போது மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்கப்போம் அடுத்த வசனத்தை. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து, சத்தமா, அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
பேதுருவை ரட்சித்தவர், யாக்கோபை ரட்சித்தவர், தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்தவர். அவர் இவைகளை எல்லாம் செய்கிறவர். அவர்தான் இவர்களுக்குள் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு என்றோ அழிந்து போக வேண்டிய, என்றோ விழுந்து அழிந்து போக வேண்டிய தாவீதின் கூடாரமாய் இருந்த நம்மை தெரிந்தெடுத்தார்ல. ஹல்லேலூயா. நம்மள பலருடைய சாட்சியை கேட்டோம்னா, இன்னைக்கு சாட்சி சொன்னா சொல்ல விட்டா நம்ம சொல்லுவோம், என்னைக்கோ நான் மரிச்சு போன இடம் புல்லு முளைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். விழுந்து போனோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆதி மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தம் பாவத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் விழுந்து போனவர்களாய் இருந்தோம். அல்லேலூயா. விழுந்து போன தேவதூதனுக்கு அவர் கை கொடுக்கவில்லை, ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. விழுந்து போன யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்மை தூக்கினார். அல்லேலூயா. நாம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் சாத்தானின் வல்லடியில் அகப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை ரட்சித்தார். படுகுழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது அல்லவா? ஆமென். இந்த 4வது மாதத்துல அவர் நம்மை தூக்கி எடுத்து தாவீதின் கூடாரத்தை நிறுத்தினது போல் நிறுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக? மற்ற மனுஷரும் அவருடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் அவரை தேடுவதற்காகவே உங்களையும் என்னையும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல கூடாரம் என்று சொல்லி சொல்லப்பட்டு, விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற கூடாரம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும், இட்ஸ் a dwelling place. தாபரிக்கும், தங்குகிற, வசிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாபரிக்கும் இடம், ஒரு குடும்பம், ஒரு வீடு, என்ன சொன்னா ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்வு. அது ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? கோடார். பவுலப்போஸ்தலன் நிருபத்தில் எழுதும்போது, 2 கொரிந்தியர்ல எழுதும்போது எழுதுகிறார், பூமிக்குரிய இந்த கூடாரமாகிய வீடுன்னு எதை எழுதினாரு? இந்த சரீரத்தை எழுதினார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. ஒரு வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் பார்க்கிறாரு? கூடாரமாக காண்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த கூடாரத்தில் யார் தங்குறா? தேவாதி தேவன். ஆமென். ஆவியான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் சரீரங்கள் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே தங்கி இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பெற்ற சரீரம், தேவனுடைய ஆவியானவர் இந்த வாசஸ்தலத்துக்குள்ளே, இந்த கூடாரத்துக்குள்ளே வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, பிலேயாம் அவர்களை சபிக்கிறதற்காக மலையின் மேலே ஏறி நிற்கிறான். என்னாகமம் 24வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிங்க. என்னாகமம் 24வது அதிகாரம் 5வது வசனம். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்தை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. ஏன் அது அழகா இருக்குது? ஏன் அது அழகா இருக்கிறது? அவர்கள் நடுவே ராஜா இருக்கிறார். ஆமென். யாக்கோபில் அவர் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. அவர்களுக்குள்ள யார்? அவர்கள் நடுவே யார் இருக்கிறா? அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அவர்களுக்குள்ள யார் இருக்கு? என்ன இருக்குது? ராஜாவின் ஜெய கம்பீரம். ஆமென், அல்லேலூயா. அதனால அவங்க கூடாரத்தை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அல்லேலூயா. ஏசப்பா இல்லாத வீடு அழகா இருக்காது. ஆமென். எவ்வளவு செலவு பண்ணி கட்டி இருந்தாலும் இயேசு இருக்கிற வீடு தான் எப்படி இருக்கும்? அழகா. ராஜா வாசம் பண்ணுகிற இடம், ராஜாதி ராஜா வாசம் பண்ணுகிற இல்லம்
அது அழகா இருக்கும். அதனால தான் சொன்னாரு, இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னாரு. எதை சொன்னாரு? சீயோனை பார்த்து சொல்றாரு. ஆமென். இதை நான் விரும்பினேன், ஆகவே இந்த இடத்துல என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். இது என்னுடைய பார்வைக்கு அழகானது. ஆமென். அல்லேலூயா. இந்த கூடாரத்தை கர்த்தர் எப்படி பார்த்திருக்கிறாரு சொல்லுங்க. நீ அழகாவே இல்லைன்னு யாராவது சொல்லியிருந்தா கவலைப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? பியூட்டிஃபுல் டுவெல்லிங் பிளேஸ். ஆமென். அல்லேலூயா. இது அழகான வாசஸ்தலம், இது நான் தங்கும் இடம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, உலகம் நம்மளை அழகில்லைன்னு புறக்கணிக்கலாம், ஆனால் அவரோ நம்மை கண்டு ஆமென், நம்மை ஆமென் வனாந்திரத்தில் அலைந்து திரியும் போது நம்மை தெரிந்தெடுத்து நம்மை நயங்காட்டி அழைத்து அழகுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவர் வருவார், அவர் வாசம் பண்ணுவார், அந்த கூடாரத்தில் அவர் இருப்பார். வீடாகிய கூடாரத்தில், சபையாகிய கூடாரத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகிய கூடாரத்தில் கர்த்தர் உலாவுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த இந்த வசனத்தில் பார்க்கிறோம், தாவீதின் கூடாரம் எப்படி இருக்குதான்? எப்படி இருக்குதான்? அழகா இருந்ததுதான். இப்ப எப்படி கிடக்குது? விழுந்து போய் கிடக்கு, பழுதடைந்து கிடக்குது, அது பாழா கிடக்குதுல்ல. சோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேருடைய கூடாரம் நல்லா இருந்த கூடாரம் தான் இப்ப எப்படி மாறிடுச்சு சொல்லுங்க? எப்படி மாறிடுச்சு? பழுதடைஞ்சு போயிடுச்சு. சீர்படுத்தணும். ஆமென். பாழாயிடுச்சு, விழுந்து கிடக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நல்லவர். தாவீதின் கூடாரத்தை குறித்து நீங்க வேதத்துல வாசிப்பீங்கன்னா, ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்து, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்து, உனக்கு ஒரு வீட்டை கட்டுவோம்பா அப்படின்னாரு. ஆமென். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட பேசி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் ஆண்டவர் அவனிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை பாருங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அடுத்த 16ஆம் வசனத்தை பாருங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. உன் கூடாரத்தை நிலைப்படுத்துவேன், உன் சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆமென். அடுத்த 18-19 வசனத்துல தாவீது இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவுடன் ஆண்டவர் சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தி, தேவரீர் என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்துல ஜெபம், கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைவா சொன்னீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ற. ஆண்டவரே, நீர் உமது அடியனை அறிவீர், எல்லாம் தெரியும், தாவீது எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது உமக்கு தெரியும் சொல்லி தாவீது தன்னை தாழ்த்துகிறான். கர்த்தரும் அவனுடைய தாழ்மையை பார்த்து அவன் மேல பெரிய கிருபை என்ன செஞ்சாரு? விளங்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது ஜெபம் பண்றார். 27-28 வசனத்தை பாருங்க. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியான் செவிக்கு வெளிப்படுத்தினீர், ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன். எல்லாரும் வாசிக்கிற, தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணா. அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி அவனுடைய கூடாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிலைப்படுத்துகிறார்.
ஆசீர்வதிக்கிறார். ஆடுகளுக்கு பின்னாக கிடந்த அவனை கொண்டு வந்து அவனை அரசனாய் மாற்றி அவனுக்கு கர்த்தர் பிள்ளைகளை தந்து அரண்மனையை தந்து ஆசீர்வதித்தவனை உயர்த்துறார். கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீட்டை அவனுக்கு தருகிறார். அவனுடைய குமாரனாகிய சாலமோனை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் கட்டின அரண்மனை உலகம் முழுசும் பிரசித்தப்பட்டதாய் அன்றைக்கு விளங்குகிறது. ஆண்டவருக்காய் கட்டின ஆலயம் தேசங்கள் வியந்து பார்க்கத்தக்கதாக அவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டுகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லும் அல்லேலூயா. எல்லாத்தையும் கட்டினா. ஆமென். ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்து ஆசீர்வதிக்கிற காலங்கள், அந்த நேரத்தில் பயந்து பயந்து ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி தேடின ஆட்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் உச்சத்தை அடையும் போது, மேன்மை அடையும் போது, அதுக்கு பிறகு ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில யாராயில் இருந்தா, இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க, அவர் மேன்மைப்படுத்த அவர் நம்ம உயர்த்த அவர் சமூகத்துல அதிகமாய் நம்ம தாழ்த்துகிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. இவன் மேன்மை அடைஞ்ச உடனே இப்போ சாலமோன் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அவனிடத்தில் 2 முறை எச்சரித்து பேசியும், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட 2 முறை தரிசனமாகி பேசினார். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. தாவீதின் கூடாரத்தை கட்டுவேன்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு, பிடுங்கி கொடுப்பேன். என்ன காரணம்? என்ன காரணம்? தேவன் 2 முறை அவனுக்கு தரிசனமாகி அவனை எச்சரித்தும் அவன் கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளாமல் போனான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யாருடைய வாழ்க்கை விழுந்து போகும்னா, யாருடைய கூடாரம் விழுந்து போகும்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டும் தேவனுடைய எச்சரிப்பை கை கொள்ளாமல் போகிற தேவ பிள்ளைகளின் கூடாரம் என்ன செய்யும், விழும். அல்லேலூயா. இயேசு சொல்லும்போது சொன்னார்ல, மத்தேயு 7ஆவது அதிகாரத்தில், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிற மனுஷன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் அஸ்திபாரத்தை போட்டு தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. மத்தேயு 7:24, 25 வாசிக்கிறோம். அதற்கு பின்பு காற்று அடிக்கும், பெருமழை வரும், பெருவெள்ளம் சூழும், ஆனாலும் வசனத்தின்படி கட்டப்பட்ட வீடு விழுவதில்லை. அல்லேலூயா. கூடாரம் நிலை பெற்றிருக்கும். தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்கும், நிலை பெற்றிருக்கும். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. என் கூடாரம் நிலை பெற்றிருக்கணும் ஆண்டவரே, என் கூடாரம் நிற்கணும். ஆமென், அல்லேலூயா. நாம் ஆரம்பித்திருக்கிற விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஆமென், இந்த கூடாரம் அவருக்காக நிற்கணும், கட்டப்படணும். ஆமென். விசுவாசமாகிய கூடாரம் கட்டப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. ஜெபமாகிய கூடாரம் எழும்பணும். அல்லேலூயா. ஆராதனையாகிய கூடாரம் எழும்பணும். கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் வளரணும். ஆனா விழுந்து போயிடுச்சு தாவீதின் கூடாரம். ஆண்டவருடைய வார்த்தை கேளாம போனா வாழ்க்கை என்ன செஞ்சிடும், விழுந்து போயிடும். இன்றைக்கு காலையில் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேளாதவனாய் நான் இராதபடிக்கு உம்முடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிற பக்குவம் உள்ள இருதயத்தை தாரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி மனிதனை ஆதாம் ஏவாளை நம்ம பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல தோட்டத்தை ஏற்படுத்தி என்ன செய்கிறாரு, அழகான தோட்டத்தில் அவர்களை வைக்கிறார். ஆமென்.
அவர்களுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? தோட்டத்துல நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஆனா தோட்டத்துல இன்னும் நிறைய விருட்சங்கள் இருக்கு, சுத்துல நிறைய விருட்சங்கள் இருக்கு. அந்த விருட்சத்தின் கனியெல்லாம் நீ என்ன செய்யலாம்? உன் வயிறு நிரம்ப சாப்பிடலாம். அல்லேலூயா, சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. தோட்டத்துல ஏற்படுத்தினவர், தோட்டத்துல கொண்டு வைத்தவர் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் தோட்டத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் தோட்டத்துல தானே இருக்கீங்க. சபையாகிய தோட்டத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சபையாகிய தோட்டத்துல வைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தேவையானதை சபையில வச்சிருக்கிறார், நம்புறீங்களா? அல்லேலூயா. சிலருக்கு திருப்தி இல்லை, இங்க திருப்தியா இல்லை. அந்த தோட்டத்தில் இருக்கிறத கொஞ்சம் பறிச்சுட்டா கொள்ளலாம். அல்லேலூயா, சோத்திரம். அங்க போனா பரவாயில்ல, அவருடைய நல்ல தீர்க்க தரிசனமா சொல்லுவார். அல்லேலூயா. அவர் நல்ல அருள்வாக்கா சொல்லுவார். சோத்திரம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமா. தோட்டத்தில் கிடைக்கிறதுல என்ன இல்லை? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. கர்த்தர் ஒரு சபையில ஏற்படுத்தி வச்சிருந்தா அந்த சபை நம்மளை நடத்துறதுக்கு வேண்டிய வார்த்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? வைத்திருக்கிறார். அன்னைக்கு தோட்டத்தில் வச்சிருந்தார் தானே, அவங்களுக்கு வேண்டிய கனியை வச்சிருந்தாரா இல்லையா? ஆனா அவங்களுக்கு தான் என்ன இல்லை? திருப்தி இல்லை. பிசாசு கேட்கறது, பேசுறது கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு. வாக்குத்தத்தமா பேசுறான் இல்ல? எப்படி பேசுறான்? நீங்கெல்லாம் சாகிறதே இல்லை, சாவாம உங்களுக்கு இருக்கு. நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்க. சாவாம இருக்கா? அப்போ நான் என்னடைக்கு வாழ்ந்துடலாமா? பரவாயில்லையா? அப்போ இந்த உபதேசம் நல்லா இருக்கு, அப்ப அங்க போ. ஆமென். தேவ வசனம் போதிக்கப்படுற இடத்துல என்ன இல்லை? திருப்தி இல்லை. தேவனுடைய கனி அவர் வைத்திருக்கிறார். தோட்டத்தில் வேண்டியது என்ன செய்கிறாரு? வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா, சத்தமா சொல்லும் அல்லேலூயா. சமீபத்தில் நிறைய நமக்கு கெஸ்ட் நிறைய இருந்தாங்கல்ல. போன வாரம்லாம் ஃபுல்லாக, வாரம் முழுசும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்படி தானே? எனக்கும் ஆசீர்வாதமாக தான் இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. விதவிதமாக விருந்து கிடச்சிது, நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நல்லா கவனிக்கணும், ஆண்டோடைய பிள்ளைங்க விருந்தே டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருந்தா பிறகு மருந்து கடைக்கு போக வேண்டியது வந்துடும்ல. ஆமென், அல்லேலூயா. சில நேரத்தில் என்ன செய்யணும்? வீட்டில் கொடுக்குற சாப்பாடையும் அல்லேலூயா. அங்கிள் ஆண்டி விருந்துக்கு வருவாங்க, அவங்க வாங்கி சாக்லேட் எல்லாம் தருவாங்க. நல்ல சாக்லேட்லாம் தெரியும். பிள்ளைகள் எல்லாம் இப்போ கவனிச்சிருக்கீங்களா? அந்த அங்கிள் ஆண்டி எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு காத்திருக்கும். ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க? நிறைய சாக்லேட்டாக வாங்கி கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் யார் அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டா? அப்பாவும் அம்மாவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். இங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஆண்டி. அந்த ஆண்டி எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேக்கை திறக்கிறத பின்னாடியே பார்த்துக்கிட்டே போவாங்க. நம்ம சர்ச்சில் ஒரு ஆண்டி பிள்ளைகளெல்லாம் அப்படி கவர்ந்து வச்சிருக்கிறாங்க. சோத்திரம். இதே போல சில பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சுறாங்க? ஆவிக்குரிய பிள்ளைகள், விசுவாசிகளை சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, எல்லாம் வருவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, நல்லதுதான், நல்ல வார்த்தைகள் தான். தேவனுடைய வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எங்கே போஷிக்கிறதுக்கு போஷாக்கையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. திருப்தி இல்லாத ஆதாமும் ஏவாளுக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? விழுந்து போனார்கள். ஆதி மனிதன் விழுந்து போனதுனால இன்னைக்கு நாம் எல்லாரும் எப்படி மாறிட்டோம்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா மாறணும். காரணம் என்ன? ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சி, டிசோபீடியன்ஸ். திருப்தி இல்லை, கர்த்தர் கொடுக்கிறதுல திருப்தி இல்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. விதவிதமா யூடியூப்ல எல்லாம் வருது, எல்லாத்தையும் பார்த்து
அது சரியா இது சரியா அப்படின்னு சிலர்லாம் குழம்பி போய் தான் இருக்காங்க. சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சபையில கொடுத்திருக்க பாஸ்டர் அவங்க பாஸ்டரேன்னு ஆகல. உங்க பாஸ்டர் சொன்னார்ல, உங்க பாஸ்டர் அப்படின்னு பேசுறாங்க. உங்க பாஸ்டர் எங்க பாஸ்டர் இல்ல, கர்த்தர் தந்திருக்கிற மேய்ப்பனை முதல்ல அங்கீகரிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பாஸ்டரா இருக்கிறேன்னா அல்லேலூயா. இல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது உங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தோட்டத்துல ஆண்டவர் வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நோக்கம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அங்கே நமக்கு திருப்தியான கனிகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல திருப்திப்படாம தேடி போகும்போது விழுகைக்கு நேரம் போக கூடும், விழுந்து போக நேரிடும். அதனால தான் கர்த்தர் இந்த நாள்ல எச்சரிக்கிறார். தாவீதின் கூடாரம் எப்படி இருக்குது, இப்போ எப்படி கிடக்குது, விழுந்து போய் கிடக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. ஒரு சில தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளை நம்ம இன்னும் பார்க்கும்போது வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தாவீதின் வாழ்க்கையில் வந்த விழுகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 19வது அதிகாரம் எடுங்க. 12வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியா எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொண்டு போட்டான். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு. அல்லேலூயா. நல்ல வளர்ந்துட்டு இருந்த கூடாரங்க, நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிட்டு இருந்த கூடாரங்க, திடீர்னு அந்த கூடாரத்துல ஒரு பிரச்சனை, அந்த கூடாரம் விழுகிறத பார்க்கிறோம். எதனால தாவீது பாவம் செய்தான். தேவன் அசட்டை பண்றான், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை ஆராதித்தவன் தான், நல்ல பாடினவன் தான், நிறைய சங்கீதங்களை எழுதுறவன் தான். ஆமென். ஆண்டவரும் அவனுடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிரியமா பார்க்கிறாரு. ஆனா இப்ப என்ன செய்கிறார் அவரு? எதனால இந்த வீழ்ச்சி வருது? தேவன் அவரை தெரிந்தெடுத்த நோக்கம் இங்க அம்மோன் புத்திரரை வீழ்த்தும்படி கர்த்தர் அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எல்லாரையும் அனுப்பிட்டு எங்க இருக்கிறாரு? அந்த வசனம் எப்படி தொடங்குது? மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் அது. ஆனா ராஜா எங்க இருக்கிறாரு? ராஜா எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு எருசலேம்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த பாவம், இந்த வீழ்ச்சி தாவீதின் கூடாரத்துக்கு வருவதற்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா? யுத்தம் அங்க நடக்குது. ஆனா தாவீது எங்க இருக்கிறாரு? கம்ஃபர்டா படுத்து எருசலேம்ல தூங்கிட்டு இருக்காரு. தன்னுடைய அரண்மனையில சொகுசா உட்கார்ந்து இருக்காரு. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாக நமக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்தத்தை போன்றது. ஆமென். அல்லேலூயா. நம்ம இந்த வார்ஃபேர்ல நிக்கணும்னா, வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னா தேவ பலன் நமக்கு தேவை. அதுக்கு தான் இந்த ஐக்கியத்தை கத்த தந்திருக்கிறார், சபையை கத்த தந்திருக்கிறார். சபையில யுத்தம் நடப்பது போலதான் ஜெபம் நடக்குது. ஜெபம் எதுக்கு அடையாளமா இருக்கு சொல்லுங்க? என்ன யுத்தம்? யாரோட யுத்தம்? எபேசியர்ல என்ன சொல்லுது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் இருக்கிற
பொல்லாத ஆவிகளும் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. ஆகவே அந்த அதிகாரத்தின் பின்பகுதியில் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நீங்க அந்த யுத்தத்தை நடப்பீங்க. எப்படி நடப்பிக்கணுமா? ஆமென். எந்த சமயத்திலும் 18ஆம் வசனம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்திருங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. கூடாரம் விழுந்து போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ற நேரத்தில் எங்க இருக்கக்கூடாது? சொல்லுங்க. யுத்தம் பண்ற நேரத்தில் எங்க இருக்கக்கூடாது? அரண்மனையில் இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் நடக்கிற நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடாது. ஜெபம் நடக்கிற நேரத்தில் சபையோட இணைந்து போராடணும். குடும்பமா ஜெபம் பண்ற நேரத்தில் குடும்பமா இணைந்து என்ன செய்யணும்? போராடணும். நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? சகோதரர்கள் போயிறது இல்ல. குடும்பமா என்ன செய்யணும்? இணைந்து ஜெபம் பண்ணணும். குடும்பம் விழாம இருக்கணும்னா, கூடாரம் விழாம இருக்கணும்னு அப்படி செய்யணும். ஆமென். சிலர்லாம், சில சகோதரர்கள் இருக்காங்க, ஜெபம் இங்க நடக்கும், உபவாச ஜெபம் நடக்கும்போது மனைவியை கொண்டு வாசல்ல விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. இவங்க எங்கேயோ அவசரமா போறாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் வடவழியில போய் நின்று அங்க நின்று டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு யாரு கூட பேசிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இதை சிலர்லாம் வழக்கமாவே வச்சிருக்காங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது, தாவீது எங்க நிற்கிறாரு? டீ கடையில. தாவீது யாரையோ பார்த்து அங்க பேசிட்டு இருக்காரு. என்னமோ முக்கியமானது பேசுறாருன்னு பார்த்தா கொஞ்ச நாளில 2 பேரும் சேர்ந்து விழுந்து போயிடுறாங்க. தாவீது விழுந்த மாதிரி 2 பேரும் அடுத்த சபைக்கு வரதே இல்லை. டீ கடையில சந்திச்சு, அங்க சந்திச்சு, இங்க சந்திச்சு, கடைசியில் ஆளே இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கூடாரம் விழுந்து போகாம இருக்கணும்னா யுத்தம் நடக்கிற நேரத்தில் யுத்தத்தில் இருக்கணும். ஜெபம் நடக்கிற நேரத்தில் ஜெபம், வேதத்தை தியானிக்க வேண்டிய நேரத்தில் வேதத்தை தியானிக்கணும், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஏதோ ஃபோன் வந்த மாதிரி ஃபோனை எடுத்துட்டு வெளியே போயிடக்கூடாது. ஆமென். அப்போதான் முக்கியமான கட்டமாக இருக்கும். ஆமென். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? தாவீது யுத்தம் செய்கிற ஒரு நல்ல யுத்த வீரனான உரியாவை கொண்டு, இல்ல எவ்வளவு ஒரு கடினமான இருதயமா மாறிடுச்சு அவன் இருதயம் பாருங்க. அவனுடைய அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் உப்பிரிகைக்கு போனான். கொஞ்ச நேரம் இருந்தான் கீழே, அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறவனு மைண்ட் என்ன செய்யாது? சும்மா இருக்காது. உப்பிரிகைக்கு போனான். எங்க இருக்கிறான்? எருசலேம்ல தான் இருக்கிறான். எருசலேம்ல இருக்கிறவன் உப்பிரிகைக்கு போனா கூட என்ன செஞ்சிருக்கணும்? எருசலேம் தேவாலயத்தப்பா தப்பா தானியேல் வேண்டிக் கொள்றது போல நானும் வேண்டிக் கொள்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கணும்? ஜெபம் பண்ணிருக்கணும். எங்க பிள்ளைங்கெல்லாம் களத்துல கிடக்குறாங்கப்பா, அங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அம்மான கீழே வீழ்த்திருங்க, எங்க பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணிருக்கணும். ஆனா உப்பிரிகையில போறவனுக்கு கண்ணு சும்மா இருக்கல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அங்க போயிட்டு தேவையில்லாததை பார்க்கறான். தேவையில்லாத இடத்துல அவனுடைய கண்கள் போகுது. அது நிமித்தம் துணிகரமா பாவம் மனுக்குள்ள முதல்ல இச்சை வருது. இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குது. பாவம் பூரணமாகும் போது மரணம். உரியாவை நல்ல ஒரு யுத்த வீரனை, நல்ல ஒரு ஊழியக்காரனை என்ன செய்கிறான்? கொண்டு போடுகிறான். ஊழியக்காரனை கொண்டு போடுறதுக்கு காரணமா இருந்தது என்ன? அவன் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யல. சிலருக்கெல்லாம் சோம்பல், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யறது இல்லை, வர வேண்டிய நேரத்தில் ஜெபத்துக்கு வர்றது இல்லை, ஆராதனைக்கு வர்றது இல்லை. சோம்பல் கடைசியில் என்ன செஞ்சிடும்? ஊழியக்காரனே, நல்ல ஊழியக்காரனே கொண்டு போடும். பாத்தீங்களா? அது எங்க லீட் பண்ணதுன்னு தெரியுதா? வீழ்ச்சி, தாவீதின் கூடாரத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கடைசியில போய் உட்கார்ந்து என்ன செய்யும்? ஊழியக்காரனுக்கு விரோதமா குறை சொல்ல வைக்கும், அவனை முகாந்திரம் இல்லாம குற்றம் சொல்ல வைக்கும். உரியாவுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, அவன் குற்றவாளியே கிடையாது, அவன் யுத்தம் பண்ணிட்டு இருந்தவன். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கவனமா கவனிக்கணும், கூடாரம் விழுந்துடக்கூடாது. தாவீதின் கூடாரம் நன்றா இருந்த கூடாரம் தான்.
தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கூடாரம் நடுவழியில தாவீது சோம்பல் அடைந்து, நடுவழியில தாவீதுடைய வாழ்க்கை, அவன் யுத்தத்துக்கு போக வேண்டியவன் யுத்தத்துக்கு போகாம வீட்டில் இருந்ததுனால என்ன வருது? பெரிய வீழ்ச்சி. அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னேன்? ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்டு திரும்பாம போனோம்னா என்ன வரும்? வீழ்ச்சி. ரெண்டாவது என்ன சொன்னேன்? திருப்தி இல்லாம இருந்தோம்னா என்ன செய்யும்? ஆண்டவருடைய தோட்டத்தில் திருப்தி இல்லாம இருக்கும்போது விழுக வரும். மூணாவது எப்போ விழுக வருது? தேவனை அசட்டை பண்ணி பொல்லாப்பானதை செய்ய துணிந்தான். அதனால என்ன வந்துச்சு? யுத்த களத்துல நாம நிற்க வேண்டியவன் இங்க இருக்கிறான், அவனுக்குள்ள பாவம் வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவரே, என் கூடாரம் விழுந்துடாம காத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமா, நான் என் கூடாரம் நிற்குது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்முடைய கூடாரம் விழாம இருக்கணும்னா நாம் யுத்தத்தில் போராடுவோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதின் கூடாரம் விழுந்து போனதுக்கான காரணம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்களா? 1 ராஜாக்கள் 12:15. போதும். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமல் போன அந்த, இது யாருடைய நாட்கள் நடக்கிற காரியம்? ரெகோபெயாமின் நாட்கள். ஆண்டவர் சாலமோனின் நாட்களை கடந்து அடுத்த ரெகோபெயாம் இடத்துல தேசம் ஒப்புவிக்கப்படுகிறது. தேசம் இப்போ கர்த்தருடைய மனுஷனாகிய அகியாவின் வார்த்தையின்படி 10 கோத்திரம் யாருக்கு போகுது? சாலமோனின் ஊழியக்காரனாகிய யெரொபெயாமுக்கும் 2 கோத்திரம் இந்த ரெகோபெயாம் சாலமோனின் குமாரனுக்கும் கொடுக்கப்பட இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அப்பவும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ரப்டா அப்படியே எடுத்து கொடுக்கல. அப்பவும் ஆண்டவர் யாரை டெஸ்ட் பண்றாரு? ரெகோபெயாமை டெஸ்ட் பண்றாரு. எப்படி டெஸ்ட் பண்றாரு? அங்கே முதியவர்கள் வந்து, உங்க தகப்பன் பாரமான நுகத்தை எங்க மேல சுமத்திட்டாரு ஐயா, நீங்க எங்க மேல லகுவான நுகத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல வேண்டுதல் பண்றாங்க. முதியோருடைய ஆலோசனையை கேட்கல, அசட்டை பண்ணிட்டு ரெகோபெயாம் எங்க போனான்? தன்னோட வளர்ந்த தன்னுடைய சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி என்ன சொல்றான்? அவன் சொல்றான், இப்போ 11ஆம் வசனத்தை பாருங்க. 12ஆவது அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் அதிகமான பாரத்தை, அதிகமான உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். மன்னிக்கணும், ஸ்தோத்திரம். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும். யார் சொல்லிக் கொடுக்கிறா? வாலிபர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதியோர்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கு? நீ ஜனங்களை பார்த்து சொல்லுயா, நான் அப்பா கடினமா அவங்கள நடத்திட்டாரு, நான் அப்படி நடத்த மாட்டேன், நான் உங்க எல்லார்ட்டையும் அன்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிக் கொடுக்கிறா? முதியவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த ஆலோசனையை கேட்க விருப்பம் இல்ல. ரெகோபெயாம் வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்கிறான். என் தகப்பனுடைய சுண்டு விரல், என்னுடைய சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பிலும் பருமனா இருக்கும், அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த போறேன். அப்படி நீ சொன்னாதான் பயப்படுவாங்க, நீ சின்ன பையன் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ அப்படி சொல்லு, உன்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல, நீ சொல்லு. சிலர் இப்படி ஆலோசனை சொல்லுவாங்க. குடும்பத்தை தகர்க்க சொல்லுகிற ஆலோசனையை கேட்காதீங்க. ஆமென். வாலிபர்கள் கவனிக்கணும். வாலிபர்களுடைய ஆலோசனை, முதியோர்களுடைய ஆலோசனை கவனமா இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரமால இருங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற, வேதத்தை நேசிக்கிறவன் கொடுக்கிற ஆலோசனை நல்லா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ரெகோபெயாம் வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்கிறான். தாவீதின் கூடாரம் விழுந்து போறதுக்கு காரணம் இன்னும் 12 கோத்திரம் இருக்குது கையில. இப்ப இந்த ஆலோசனையை போய் டிக்ளேர் பண்றான், அனௌன்ஸ் பண்றான். உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? 16ஆம் வசனத்தை கவனிங்க. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூடாரம் விழுந்துச்சு. அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? கூடாரத்தை தங்கள் கூடாரத்துக்கு திரும்பிட்டாங்க. நம்ம எல்லாம் ஒரே வீடு, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஐக்கியமா இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சாங்க? ஆரம்பிச்சாங்க. தாவீதே நாங்கள் உம்மோடு கூட இருப்போம், ஆமே, அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஒரே கூடாரமாய் தாவீதின் கூடாரம் நிலை பெறுவதற்கு எல்லாம் தோள் கொடுத்து நின்னாங்க. இன்னைக்கு பிரிவினை, ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படாத துன்மார்க்கமான ஆலோசனை கேட்டது நிமித்தமாக என்ன வருது? விழுகை, பிரிவினை. நிறைய குடும்பங்கள் அப்படி வந்திருக்குல்ல, நிறைய குடும்பங்கள் விழுந்து போயிடுச்சுல. தாவீதின் கூடாரம் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? வாலிபர்களுடைய ஆலோசனை. அல்லேலூயா. ரெகோபெயாம் அந்த ஆலோசனை கேட்கிறான். அந்த ஆலோசனை அவனை என்ன செய்து? விழத்தள்ளினது. ஆமென். உங்களுக்கு இப்படி ஆலோசனை தர்றவங்க இருக்கலாம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல சிலர் வந்து சொல்லுவாங்க, அவர் என்ன உங்களை பார்த்து இப்படி பேசிட்டாரு சொல்லுவாங்க வந்து பின்னாடி இருந்து. அல்லேலூயா. நல்லா அப்படி ஸ்பீடப் பண்ணி விடுறது. என்ன நீங்க எவ்வளவு சீனியர், உங்களை பார்த்து இப்படி சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு பார் இருக்குல்ல, நீங்க அதை காட்டுங்க. ரெகோபெயாமே பார் இருக்குல்ல, காட்டு. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? பிச்சு தூர போட்டுருவாங்க. ரெகோபெயாம் 2 கோத்திரத்தோட தான் போனோம். உனக்குள்ள போனஸையும் பணத்தையும் வாங்கிட்டு நீ என்ன செஞ்சிரு? போயிருன்னு அனுப்பி விட்டுரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கவனமா இருக்கணும். அன்காட்லி கவுன்சில். அல்லேலூயா. ஆமா, தேவன் இல்லாத துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அது என்ன செய்யும்? நமக்கு வீழ்ச்சியை கொண்டு வரும். நம்முடைய படிப்பாகட்டும், நம்முடைய வேலையாகட்டும், நம்முடைய வாழ்க்கையாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரிதான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதிச்சு தந்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தையில் இருக்கிறதுபடி ஆண்டவருக்காக காணிக்கைகளை கொடுக்கணும், தசம பாகத்தை கொடுக்கணும். அது எதுக்காக கொடுக்கணும்? உனக்கு நன்மை உண்டாகும்படி. அப்படித்தானே இருக்குல்ல? நமக்கு நன்மை உண்டாக, நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக. யூடியூப்ல வந்து சொல்லுவான், தசம பாகம் ஆலயத்தில் கொடுக்க வேண்டியது இல்லை, நீங்கள் மிஷினரிகளுக்கு கொடுங்கள் அல்லது வேற யாருக்கா கொடுங்க அப்படிமா. அதை கேட்டவுடனே நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். எதுக்காக வைக்கிறான்? எதுக்காக வேலை வைக்கிறாங்க? நாம கூடாரத்தை தகர்க்கிறதுக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கூடாரம் நில நிற்கணும்னு விரும்பினா வசனத்தின்படி நில்லுங்க. அல்லேலூயா. அந்நிய ஆலோசனைக்கு செவி கொடாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ ஆலோசனையின்படி நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிப்போமா? ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:18. நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டி. அல்லேலூயா. விழுதலுக்கு பல காரணங்கள் இருக்குது. இங்கே சொல்றாரு, சாலமோன் தான் எழுதுறாரு, அழிவுக்கு முன்னானது அகந்த, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அல்லேலூயா. நான் அப்படி விழுந்துட்டேன்யா, என் கூடாரம் என்ன செஞ்சிச்சு? விழுந்துடுச்சு. நீங்க விழாம காத்துக்கோங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. உசியா ராஜாவை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல, உசியா தான் பலப்பட்ட போது அவனுக்கு கேடுண்டாக மட்டும் என்ன செஞ்சானா? மனம் மேட்டிமை அடைந்தான். ஆசாரியர்கள் தடுத்த போதும் கேட்காம ஆலயத்தில் பிரவேசித்து தூபம் காட்டுறதுக்கு என்ன செய்கிறான்? போறான்.
ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது அவனுடைய நெற்றியில் என்ன வந்துச்சான்? குஷ்டரோகம் தோண்டி பாளையத்துக்குள் அரண்மனையில் வாழ வேண்டியவன் பாளையத்துக்கு வெளியே கூடாரம் போட்டு ஒரு சாகும் வரைக்கும் அங்கே இருக்கிறான், அநாத போல இருக்கிறான். அல்லேலூயா, சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. யூதாவின் ராஜா, அவன் கூடாரம் தாவீதின் வம்சம் நிலநின்னு இருக்கணும். ஆண்டவர் தாவீதுக்குன்னு ஒரு விளக்கு கொடுக்கிறாரு. ஆனா என்ன இல்லை, இப்போ நிலை நிற்கல, கூடாரம் என்ன செய்து விழுந்து போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள ஒருபோதும் என்ன வரக்கூடாது? மேட்டிமை வரக்கூடாது. எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கை குறித்தும் நீங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். வீட்டில் போய் வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய கூடாரத்தை காத்து கொள்ளணும். ஆமென். தாவீதின் கூடாரம் என்ன செஞ்சிச்சு? விழுந்தது. தேவனோ இரக்கம் வைத்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதில் பழுதாய் போனதை மறுபடியும் சீர்படுத்தி அதை திரும்பவும் அந்த ஸ்தானத்தில் செவ்வையாய் நிறுத்தினார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அதை செய்வார். என் வாழ்க்கை தகர்ந்து போயிடுச்சப்பா, என் வாழ்க்கை விழுந்து போயிடுச்சு, என் கூடாரம் தகர்ந்து கிடக்கிறத நான் உணர்றேன். நான் எப்படி எழும்புறது? என் வீடு எப்படி எழும்பும்? என் வாழ்க்கை எப்படி எழும்பும்? என் ஜெப ஜீவியம் எப்படி எழும்பும்? என் விசுவாச வாழ்க்கை எப்படி எழும்பும்? கேட்குறீங்களா? அப்படி அன்றைக்கு தாவீதின் கூடாரம், இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய கூடாரத்தை கர்த்தர் பார்க்கிறார். நாம் எங்க விழுந்து கிடக்கிறோங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்டும் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றும் அசட்ட பண்ணினது நிமித்தம் சாலமோனுடைய கூடாரம் விழுந்து போனது. ஆமென். அல்லேலூயா. தேவன் தங்களை ஏற்படுத்தின அழகான தோட்டத்தில் திருப்தியற்று போனது நிமித்தம் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை விழுந்து போகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. தான் தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பை செய்து தேவனை அசட்ட பண்ணினது நிமித்தம் தாவீதின் வாழ்க்கை பாவத்தில் விழுந்தது. அவனுடைய கூடாரம் பாவத்தில் அகப்பட்டு கொண்டது. பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கணும், கூடாரம் அகப்பட்டுடுச்சு. ஸ்தோத்திரம். அதே போல நாம வாசித்தோம். ஆமென். ரெகொபெயாம் அவனுடைய வாழ்க்கையில அந்நிய ஆலோசனைக்கு செவி கொடுத்தது நிமித்தம், தேவ ஆலோசனை கேளாமல் புறக்கணித்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையும் விழுந்து போகிறது. ஆமென். உசியா மனமேட்டிமையினால் என்ன செய்கிறான்? விழுந்து போகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எலிப்பாஸ் ஆலோசனை சொல்லும் போது சொல்றார், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் கட்டப்படுவீர், திரும்ப கட்டப்படுவீர், கூடாரத்தை அக்கிரமத்தை விட்டு தூரமாக்குவீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எலிப்பாஸ் சொல்றார். எலிப்பாஸ் யோபுவின் சிநேகிதர்கள் எல்லாம் ஏதோ யோபு செய்த தவறுனால்தான் இந்த காரியம்லாம் யோபுவின் வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரோ யோபுவின் வாழ்க்கையை சத்துருவுக்கு சவாலாக ஏற்படுத்தி வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அவனுடைய கூடாரத்தை விசாரிக்கும் நாள்ல குறைவில்லை. ஆமென். ஆனா ஆகானுடைய கூடாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனிய சால்வை 200 சேக்கல் வெள்ளியும் 50 சேக்கல் பொன்னையும் 50 சேக்கல் வெள்ளியும் கொண்டு எங்க வைக்கிறான்? தன் கூடாரத்தின் அடியில புதைத்து வைக்கிறான். அல்லேலூயா. தேவன் சாபத்தீடானது என்று சொல்லி எச்சரித்தும் தேவன் சொன்னதை கேட்காம அந்நிய காரியங்களை கொண்டு வந்து பாழாக்குகிறவைகளை கொண்டு வந்து கூடாரத்தின் அடியில மறைத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட போக முடியல. ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி மடிந்து போகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்க சாபத்தீடானது எடுத்துக்கொண்டதும் பண்டப்பாடிகளுக்குள்ள ஒளித்து வைத்ததும் இருக்குதுப்பா, அதனால தான் போக முடியல. யோசுவா அழுகிறான், யார் ஆண்டவரை காட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரமா அடையாளப்படுத்தி ஒவ்வொரு வினா காட்டுறாரு. அப்பெல்லாம் உள்ளதான் இருக்கிறான் ஆகான். நல்ல யுத்த வீரன் தான், நல்ல ஜெபம் பண்றவன் தான், நல்லா ஆராதிக்கிறவன் தான். ஆனா உள்ளதான் இருக்கிறாரான். நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்ல மனசு வரல, கடைசி வரைக்கும் வரல. கடைசியில ஆண்டவரே அவனை காண்பித்து கொடுத்த போது அவன் கூடாரம் நிலை பெற்றிருக்க வேண்டும். குடும்பமா என்ன செய்யப்பட்டான்? கல்லறிந்து கொலை செய்யப்பட்டான். ஆண்டவர் விரும்பாதவைகள், அநியாயமாய் வந்தவைகள் கூடாரத்துக்குள்ள கொண்டு வச்சிருக்கீங்களா? தேவன் விரும்பாத விக்கிரகங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கீங்களா?
ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்ம கூடாரத்துல மறைத்து வைக்கப்பட்டிருக்குமானால் நம்ம கூடாரம் என்ன செய்யாது? நிலை நிற்காது, விழுந்துரும். யோபுவின் கூடாரத்தில் அவ்வளவு பெருவெள்ளம் அடிச்சது, அவ்வளவு சத்ரு போராடுறான், முடிஞ்சது யோபுவின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, இந்த கூடாரத்தை சத்துருவால் சேதப்படுத்த முடியலன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லும் அல்லேலூயா. எல்லாம் முடிந்ததென்று உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்லலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தீபம் எரிந்து கொண்டே இருக்குமானால், ஆமென். யோபுவின் கூடாரத்தை குறித்து சொல்லப்படுது, சர்வ வல்லவர் தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேலதான் இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. அவருடைய சீக்ரெட் கவுன்சிலுக்கு இருக்குது, ஏன் கூடாரத்தின் மேல இருக்குது. எல்லாரும் நினைச்சாங்க யோபுவுக்கு சம்பவிக்கிறதெல்லாம் யோபு என்னமோ அநீதியா நடந்ததுனால தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இதெல்லாம் தேவனுடைய செயல். இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், விழுந்தவன் எழும்புவான். அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்டவன் தூக்கி விடப்படுவான். அல்லேலூயா, சத்தமா சொல்லும் அல்லேலூயா. யோபுவை கர்த்தர் தூக்கி எடுத்தார், இழந்த எல்லாவற்றுக்கும் இரட்டத்தனையாய் கர்த்தர் தந்தார். ஆமென். இந்த காலையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து நம்மை நடத்துறதுக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கை எங்க விழுந்து கிடக்குதோ அந்த இடத்துல என்ன தூக்கி எடுத்துடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்துல நம்ம அர்ப்பணிக்கலாம். எல்லாரும் எழுதி நிற்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி அதை திரும்பவும் அதன் ஸ்தானத்தில் நிறுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர். வாய் திறந்து ஜோம் பண்ணோமா? என் வாழ்க்கை விழுந்து கிடக்கப்பா, முன்னாடி ஜோம் பண்ண மாதிரி என்னால் ஜோம் பண்ண முடியல, முன்னாடி ஆராதிச்ச மாதிரி என்னால் ஆராதிக்க முடியல, முன்னாடி ஆண்டவரோட நேரம் செலவழித்தது போல என்னால் நேரம் செலவழிக்க முடியல. என் குடும்பத்தை சத்துரு விழ வச்சுட்டான், என் ஜெப ஜீவியத்தை விழ வச்சுட்டான், என் விசுவாச வாழ்க்கையை விழ வச்சுட்டான், விழத்தள்ளிட்டான். நான் எழும்பணும். எதனால விழுகிறோம் என்கிறத கர்த்தர் நமக்கு உணர்த்தினார். அநேக காரணங்கள் இன்னும் இருக்கிறது. நம்ம ஒரு சில காரணங்களை பார்த்தோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை ஆமென் அவரிடத்துல கேட்கும் போது அது அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது ஆமென் அந்த வீடு நிலைத்திருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரம் நிலைநிற்கணும், ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். தேவன் ஏற்படுத்தின தோட்டத்துல இருக்கிற அந்த வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இருக்கும்போது அவருடைய கூடாரம் விழுந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விழுந்தவனை தூக்கி எடுக்கிறவர், மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி எடுக்கிறவர். சத்ருவே சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் காரிருளில் உட்கார்ந்தாலும் என் இயேசு எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்று எழும்ப பண்ணுவாராக. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை சத்ரு தரைமட்டமாக்கி போட்டானா, விசுவாசத்தை வாழ்க்கை ஆரம்பிச்சீங்க, ஆனா நிலைநிற்க முடியாம தடுமாறி நிக்கிறீங்களா? ரெண்டு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளை, என் மனைவி, என் குடும்பத்தை, என் பெற்றோரை ஆண்டவரை ரட்சிக்கணுமே. ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறிய ஆமென் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா, உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று. ஓ யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே.
உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. கர்த்தரினோடு கூட பேசினார். விழுந்து போயிருக்கிறேன் கூடாரத்தை அவர் திரும்பவும் எடுப்பித்து அந்த ஸ்தானத்தில் நிறுத்துறதுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? உண்மையா இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தரினோடு பேசினார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அர்ப்பணிப்போம். அப்பா, இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர், ஆமென், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரியை செய்கிற கர்த்தர், தாவீதின் குடும்பத்தை எடுப்பித்து இயேசுவை கொண்டு வந்து நிலைநிறுத்தினீரே ஆண்டவரே, அதே போல எங்க வாழ்க்கையில் இயேசு வெளிப்படணும், இயேசு வெளிப்படணும், இயேசு வெளிப்படணும் ஆண்டவரே. எங்க கூடாரம் நிலை பெற்றிருக்கிறது எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் காணணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணப்பா. இந்த ஆராதனையில் வந்து வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பலனை தாரும். உம்முடைய கூடாரத்தை எழும்ப பண்ணும், கூடாரத்தை நிலைநிறுத்தும். தகர்த்து போட்ட சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய விடுதலை உண்டாகட்டும், தொடர்ந்து ஆட்கொண்டு நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.